அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி கண்ணில் கலந்தான் கருத்தில் கலந்தான் என் எண்ணில் அருட்பெருஞ்சோதி தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி 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 தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி ஆண்டவருக்கு கோடான கோடி வந்தனம் வந்தனம். போன பதிவில 15-16 எல்லையில் பிறப்பெனும் இருங்கடல் கடத்திய அல்லலை நீக்கிய அருட்பெருஞ்சோதி இந்த அடிகளின் பொருளை பார்த்தோம். இந்த பதிவுல 17-18 ஏறா நிலைமிசை ஏற்றியன் தனக்கே ஆறாறு காட்டிய அருட்பெருஞ்சோதி இந்த அடிகளின் பொருளை பார்ப்போம். நம்ம வள்ளல் பெருமான் என்ன சொல்லியிருக்காங்க? முதல் லைன்ல ஏறா நிலைமிசை ஏற்றியன் தனக்கே, யாராலுமே சென்றடையாத ஒரு பெரும் நிலையை ஆறாறு காட்டி அருட்பெருஞ்சோதி எனக்கு கொடுத்தீங்களே அப்படின்றமே நம்ம வள்ளல் பெருமான் சொல்றாங்க அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை பத்தி. ஏறா நிலைமிசைன்னா என்னது? கடவுள் இருக்கும் நிலையை தான் ஏறா நிலைமிசைன்னு சொல்றாங்க. கடவுள் இருக்கிற நிலையை நேரடியா பாக்குறதுங்கிறது மனித தரத்திற்கே அப்பாற்பட்டது சொல்றாங்க. ஏன் மனித பிரிவுங்கிறது சிறந்த பிரிவு தானே? அப்படி இருக்கும்போது ஏன் கடவுளை பாக்குறதுங்கிறது ஒரு பெரிய விஷயமா சொல்றாங்க அப்படின்னா, மனித பிறவிங்கிறது சிறந்த பிறவி தான். ஆனா இந்த மனித பிறவி எதற்காக நம்ம எடுத்தோம், அந்த மனித பிறவியை எதுக்காக நம்ம பயன்படுத்தணும், எவ்வளோ நம்ம பரிமாண வச்சு பெற்று எவ்வளோ அனுபவங்கள் பெற்று இந்த மனித பிறவி எடுத்துருக்கோம் நம்ம யாருமே தெரியாம இருக்கோம். நம்ம யாருமே எதுவுமே தெரிஞ்சுக்காம ரொம்ப அலட்சியமா இருக்கிறனால தான் இந்த மனித பிறவி கடவுள் இருக்கிற நிலையை பாக்குறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம்னு சொல்றாங்க. மனிதர்களோட அறிவாராய்ச்சிகளும் சரி, ஓரளவு உண்மை தெரிஞ்ச யோகிகள் ஞானிகளா இருந்தாலும் சரி, அவங்களோட அறிவு அனுபவத்துக்கெல்லாம் எட்டாத ஒரு பெரும் நிலைனா அது கடவுள் இருக்கிற நிலை தான். கடவுள் இருக்கிற நிலையை தான் நம்ம சொல்றாங்க நம்மளோட அகத்துல இருந்து தான் நம்மளால பார்க்க முடியும். புறத்துல இருந்து பார்க்க முடியாதான்னு கேட்டா அப்படின்னா இல்ல. கடவுள் புறத்துலயும் இருக்காங்க, அகத்துலயும் இருக்காங்க. நம்ம முதல்ல புறம்னா என்ன அகம்னா என்னங்கிறத நம்ம முழுமையே தெரிஞ்சுக்கணும். கடவுள் எங்குமே இருக்காங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்ப என்ன சொல்றாங்கன்னாக்கா, எந்த நூல்களுக்குமே எட்டாதது கடவுள் நிலை. எவ்வளவோ நூல்கள் படிச்சு, எவ்வளவு பெரிய எத்தனையோ நூல்கள் படிச்சு அதுல உள்ள விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் கற்பனை செஞ்சு அவங்க எவ்வளவு முயற்சி செஞ்சிருக்காங்க. அப்படி இருந்தா அதெல்லாம் கடவுள் நிலையை அடைய முடியும். ஏன்னா அந்த நூல்கள் எல்லாமே மனிதர்களோட 6 அறிவால எழுதின நூல்கள் தான். 6 அறிவை பயன்படுத்தி எழுதின நூல்கள் தான் அதெல்லாம். ஆனா கடவுள் இருக்கிற நிலையை பார்க்கணும்னா 7 அறிவு மெய்யறிவு நமக்கு இருந்தாதான் நம்ம கடவுளா பார்க்க முடியும். அப்ப 7 அறிவு இருக்கக்கூடிய அந்த மெய்யறிவை பார்க்கக்கூடிய கடவுள் நிலையை 6 அறிவுல வைத்து நம்மளால எழுதிட முடியுமா நூல்களால? அப்படிலாம் எழுத முடியாது சொல்றாங்க. அப்ப ஓரளவு உண்மை தெரிஞ்ச எல்லா யோகிகள் ஞானிகளும் இருந்தாலும் சரி, அவங்க நம்மளால இதுக்கு மேல கடவுள் நிலையை அடைய முடியாதுன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு அவங்க எல்லாருமே அமைதியாயிடுறாங்க. அவங்களும் முயற்சி செய்யறாங்க. முழுமையா முயற்சி செஞ்சுட்டு நம்மளால இதுக்கப்புறம் அவங்க செய்ய முடியும்னு சொல்லி மனம் தளர்ந்து விட்டுறாங்க. மனம் தளர்ந்தாங்க சொல்றதோட அவங்களுக்கு தெரியும் நம்ம எந்த பிரிவில எப்ப நம்ம கடவுள் நிலையை பார்க்க முடியுங்கிறது அவங்களுக்கு தெரியும். அதனால அவங்க எல்லாருமே ஓரளவு முயற்சி செஞ்சுட்டு அவங்க விட்டுறாங்க. உண்மை தெரிஞ்ச யோகிகள் ஞானிகள் எல்லாருமே மௌனம் ஆயிடுறாங்கன்னு சொல்றாங்க. அப்ப சில மனிதர்கள்லாம் என்ன நினைக்கிறாங்க, கடவுள் அகத்துல இல்ல புறத்துலதான் எங்குமே இருக்காங்கன்னு நினைக்கிறாங்க. புறத்துலயும் இருக்காங்கன்னா, ஆனா கடவுள் எங்குமே இருக்காங்கன்னா நம்மளோட அகத்துலயும் என்னென்ன இருப்பாங்க, எல்லா இடத்துலயும் இருக்காங்கன்னா அகத்துக்குள்ளயும் இருப்பாங்க. அகத்துக்குள்ளயும் கடவுள் இருக்காங்கன்னு தெரியாம இருக்கனால எல்லாருமே கடவுள் வேற நம்ம வேற நினைச்சுக்கிட்டே இருக்கும். சரி, எவ்வளவோ பேர்கள் எத்தனையோ நூல்கள் படிச்சு இல்ல என்னென்னமோ வழிமுறைகள் அவங்க கடைபிடிச்சு முயற்சி செஞ்சு பார்த்துருக்காங்க. அந்த எல்லா வழிமுறைகளுமே கற்பனை செய்ததுதான். கற்பனை செஞ்சு எவ்வளவோ பேர் என்னென்னமோ செஞ்சு கடவுள் நிலையை அடையணும்னு நினைச்சு பார்த்திருக்காங்க. ஆனா இது வரைக்கும் யாருமே அப்படி அடையலன்னு சொல்றதோட அவங்க அடைஞ்சிருக்காங்க. அது ஒரு எளிய ஒரு வழியாவும் இல்லை. அது மட்டும் இல்லாம அது எல்லாருக்குமே எளிதா புரியக்கூடிய ஒரு வழியாவும் இல்லை. அது மட்டும் இல்லாம அப்படி அடைஞ்சாலும் அவங்களே சான்று தராம போயிட்டாங்க, மறைஞ்சிட்டாங்க. அதாவது நம்ம வள்ளல் பெருமான் எப்படின்னா ஒரு எளிய வழிமுறையை சொல்லியும் எல்லா மனிதர்களுமே இது ஏற்றுக்க கூடியதான். மனிதர்களுக்கு இருக்கக்கூடிய இந்த நெறிமுறைகளை வள்ளல் பெருமான் சொல்லியிருக்காங்க. நம்ம வள்ளல் பெருமான் சுத்த அருள் ஞானத்தால் தான் அவ்வளவு பெரிய கடவுள் நிலையை அடைஞ்சாங்க. சரி, யாராலுமே ஏறி விட முடியாது அந்த ஏறா நிலைமிசை அந்த கடவுள் நிலையை நம்ம வள்ளல் பெருமான் மட்டும் எப்படி அடைஞ்சாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது,
நம்ம வள்ளல் பெருமானும் முதல்ல முயற்சி செஞ்சாங்க தான், அவங்களாலையும் முதல்ல முடியல தான். ஆனா அவங்க அந்த முயற்சி அப்படியே விடல. அவங்க முயற்சி திரும்பி திரும்பி செஞ்சனால்தான் அவங்களால அந்த பெரும் கடவுள் நிலையை அடைய முடிஞ்சிச்சு. அவங்க நம்ம வள்ளல் பெருமான் புறத்தால அவங்க அடையல. அவங்க வள்ளல் பெருமான் கருணையே வடிவானவர் தான் நம்ம வள்ளல் பெருமான். அப்படி இருக்கும்போது அவங்க அருளையும் முழுமையா கருணையும் அருளையும் நம்ம வள்ளல் பெருமானால எவ்வளவுன்னு சொல்லி நம்மளால அளவிடவே முடியாது. நம்ம வள்ளல் பெருமான் இந்த அளவு தான் கருணை வச்சிருக்காங்க, இந்த அளவு தான் அருள் இருக்குன்னா நம்மளால சொல்லவே முடியாது. நம்ம வள்ளல் பெருமான் சுத்த அருள் ஞானத்தால அவங்க சத்வீசனம் செய்யும் போது அவங்களுக்கு புரிஞ்சிச்சு என்னன்னா, நம்ம அரிப்பெருஞ்சோதி ஆண்டவர் அவங்களோட அருளால தான் இந்த ஒரு அண்ட சராசர பிரபஞ்சம் எல்லாமே நடந்து கொண்டிருக்கு. எல்லாமே எப்படி செயல்படுதுன்னா நம்ம அரிப்பெருஞ்சோதி ஆண்டவரோட அருளாலையும் கருணையாலையும் தான் நடைபெறுதுன்னு அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. நம்ம வள்ளல் பெருமான்னா கருணையே வடிவானவங்களாச்சு. அதனால நம்ம வள்ளல் பெருமான் முழுமையா கருணையோட இருந்தாங்க, சுத்த அருள் ஞானத்தோட இருந்தாங்க. சுத்த அருள் ஞானத்தோடையும் கருணையோட இருந்தனால நம்ம வள்ளல் பெருமான் கடவுள் நிலையை அடைஞ்சாங்க சொல்லியிருக்காங்க. நம்ம வள்ளல் பெருமான் யாராலுமே ஏறா நிலைமிசை அடைய முடியாத இவ்வளவு பெரிய கடவுள் நிலையை நம்ம வள்ளல் பெருமான் மட்டும் எப்படி அடைஞ்சாங்க? நம்ம வள்ளல் பெருமானாலே முதல்ல அடைய முடியலதான் ஆனா அவங்களோட முயற்சியை கைவிடவே இல்லை. அவங்க திரும்பி திரும்பி முயற்சி செஞ்சு அவங்க முயற்சி செஞ்சனால எப்படி கடவுள் நிலையை அடைய முடியுங்கிற ஒரு எளிய வழியை நம்ம வள்ளல் பெருமான் அவங்களோட மெய்யறிவால தெரிஞ்சுக்கிட்டாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம அரிப்பெருஞ்சோதி ஆண்டவர் எங்குமே நிறைஞ்சிருக்காங்க. அவங்களோட அருளாலையும் கருணையாலையும் தான் இந்த உலகத்தையே செயல்படுத்துறாங்கன்றது நம்ம வள்ளல் பெருமான் தெரிஞ்சுக்கிட்டாங்க. அவங்களோட மெய்யறிவால தெரிஞ்சுக்கிட்டனால நம்ம வள்ளல் பெருமானுடைய அருளாலையும் கருணையாலையும் அரிப்பெருஞ்சோதி ஆண்டவரே அவங்களோட அருளுக்கு கட்டுப்பட்டு வள்ளல் பெருமானும் அரிப்பெருஞ்சோதி ஆண்டவரும் இரண்டற்ற ஒன்றாயிட்டாங்க. இரண்டற்ற ஒன்றானது எப்படின்னா வள்ளல் பெருமானுடைய சுத்த அருள் ஞானத்தால் தான். அந்த சுத்த அருள் ஞானம் எப்படி கிடைச்சதுன்னா மெய்யறிவால தான். அந்த மெய்யறிவு எப்படின்னா நம்ம கருணையோடு இருந்தனால அவங்க முயற்சி விடாம நம்ம வள்ளல் பெருமான் திரும்பி திரும்பி முயற்சி செஞ்சனாலதான் அவங்களுக்கு அருளோட கருணையோட சேர்த்து அந்த எளிய வழியை நம்ம வள்ளல் பெருமானுக்கு தெரிஞ்சிச்சு. அதனாலதான் எல்லாருமே சமரச சுத்த சன்மார்க்க சங்கத்துக்கு வாங்க, சுத்த நெறியை கடைபிடிங்க நம்ம வள்ளல் பெருமான் சொல்றாங்க. நம்ம வள்ளல் பெருமான் நமக்கு எல்லாருக்குமே ஒரு எளிய வழியை கொடுத்துருக்காங்க. அதனால நம்ம எல்லாருமே இந்த எளிய வழியை கண்டிப்பா கடைபிடிக்கணும். இது நம்ம வள்ளல் பெருமான் மட்டும் ஒரு முக்கியமான புதிய ஒரு வழி நெறிமுறைகளே சொல்லலை. எல்லா மனிதர்களுமே இயல்பா கடைபிடிக்கிறது தான் நம்ம வள்ளல் பெருமான் சொல்லியிருக்காங்க. நம்ம வள்ளல் பெருமானும் அரிப்பெருஞ்சோதி ஆண்டவரும் இரண்டற்ற ஒன்றானனால நம்ம வள்ளல் பெருமான் ஏறா நிலைமிசைக்கு சென்று விட்டாங்க. நம்ம இந்த ஏறா நிலைமிசை காட்சி அரிப்பெருஞ்சோதி ஆண்டவருக்கு நம்ம வள்ளல் பெருமான் ரொம்ப கருணையோடு இருந்தாங்க. ஏறா நிலைமிசை ஏற்றியின் தனக்கே ஆறாறு காட்டி அருட்பெருஞ்சோதி. நம்ம ஏறா நிலைமிசை ஏற்றியின் தனக்கேங்கிறத பார்த்தோம். ஆறாறு காட்டி அருட்பெருஞ்சோதி. ஆறாறுனா என்னங்கிறத நம்ம அடுத்த பதிவுல நல்ல விரிவாக காண்போம். இந்த பதிவுல நம்ம சிறிதளவு 17, 18 ஏறா நிலைமிசை ஏற்றியன் தனக்கே ஆறாறு காட்டி அருட்பெருஞ்சோதி இந்த அடிகளின் பொருளை சிறிதளவு பார்த்திருக்கோம். பாகம் 2ல இன்னும் சிறிதளவு பார்ப்போம். நான் சொல்வதில் சொல்பிழை இருந்தாலோ அல்லது வார்த்தை பிழை இருந்தாலோ பெரியோர்கள் முதல் சிறியோர்கள் வரை பொறுத்தருள வேண்டும். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. தயவு சிவஜோதி கும்பகோணம்.